ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு தெரிவித்த அமெரிக்க மருத்துவர் ஆதரவு தெரிவித்ததால் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினை என்பது பல தசாப்தங்களாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் அமைப்பினர் அக்டோபர் 2023 இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதுடன் 200க்கும் அதிகமானோர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. 15 மாதங்களாக போர் நடைபெற்ற நிலையில் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இரு நாடுகளும் பிணை கைதிகளை பரிமாறிக்கொண்டன. தொடர்ந்து 2வது முறையாக போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல்படுத்தப்படாததால் மீண்டும் அங்கு போர் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா வாழ்க என சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நியூயார்க் நகர மருத்துவர் லீலா அபாசி பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஹமாஸ் என்பது காசாவை கட்டுப்படுத்தும் ஒரு பாலஸ்தீன போராளி குழுவாகும். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா என்பது லெபனானை தளமாக கொண்ட ஈரான் ஆதரவு பெற்ற போராளி குழுவாகும். இரண்டுமே அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிறரால் பயங்கரவாத அமைப்புகளாக முத்திரை குத்தப்பட்டிருக்கின்றன. இந்த போராளி குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நபர்களுக்கு எதிராக அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில்தான் நியூயார்க் நகர மருத்துவர் லீலா அபாசி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மவுண்ட் சினாயின் அப்பர் ஈஸ்ட் சைட் மருத்துவமனையில் மருத்துவத்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்த லீலா அபாசி தொடர்ந்து ஹமாஸ், ஹிஸ்புல்லா ஆகியவற்றுக்கு ஆதரவாகவும் மத ரீதியாகவும் கருத்துக்களை பதிவிட்டு வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்தே அவர் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அபாசியின் பதிவுகள் தொடர்பாக மருத்துவ வட்டாரங்கள் கூறுகையில், அவர் சமூகத்தில் மிகவும் வெளிப்படையான மற்றும் மிகவும் யூத எதிர்ப்பு மருத்துவர்களில் ஒருவராக அறியப்படுகிறார் என குற்றஞ்சாட்டியுள்ளனர். புதிய அரசாங்கம் வந்ததில் இருந்து பல ஒடுக்குமுறைகளை கையாண்டு வருகிறது. தற்போது மாணவர்களை வாய் திறக்க விடாமல் அவர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இறங்கி வருகிறது. தாங்கள் படிக்க மட்டுமே உங்களை அனுமதித்தோம். எங்கள் நாட்டுக்கு வந்து உங்களின் வன்முறையை கட்டவிழ்த்துவிட எந்த அதிகாரமும் இல்லை. அப்படி செய்ய வேண்டுமென்றால் உங்கள் நாட்டுக்கு சென்று அதனை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் விசா ரத்து செய்யப்படும் என்ற எச்சரிக்கை மணியை மாணவர்கள் மத்தியில் நுழைத்துள்ளது.